CA அதாவது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி. உங்களில் நிறைய பேருக்கு சிஏனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். 12th காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ட அவங்களோட ஃபியூச்சர் ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்டால் சிஏன்னு தான் சொல்லுவாங்க. சிஏ அப்படின்னா என்ன, அதோட எலிஜிபிலிட்டி தான் என்ன, அண்ட் அதை கம்ப்ளீட் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி இந்த கோர்ஸை எந்த இன்ஸ்டியூட்டில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ICAI, அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியான்ற ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி தான் இந்த கோர்ஸை ஆஃபர் பண்ணுது. சிஏவை கம்ப்ளீட் பண்ணால் நம்ம எந்தெந்த ஃபீல்ட்லலாம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்னென்ன ஃபீல்டுனா ஆடிட்டிங், டைரக்ட் டாக்ஸேஷன், இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அண்ட் ஃபைனான்ஸ். என்ட்ரி இன்டு சிஏ, அதாவது சிஏ கோர்ஸில் என்டர் ஆகுறதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 2 வழி இருக்குது. ஃபவுண்டேஷன் ரூட் அண்ட் டைரக்ட் என்ட்ரி ரூட். ஃபவுண்டேஷன் ரூட், சிஏ ஃபவுண்டேஷனில் நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கும்போதே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 12th நீங்கள் கிளியர் பண்ண உடனே ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. நிறைய பேர் இதை காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கோர்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் இது எல்லா ஸ்ட்ரீம்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் இன்டர்மீடியேட், இன்டர்மீடியேட்க்கு அப்புறம் ஃபைனல். இது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சிஏ. அண்ட் இதுக்கு அடிஷ்னலாக சில ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் அண்ட் 3 year ஆர்டிகல்ஷிப் இருக்குது. இன்டர்மீடியேட் படிச்சுட்டு இருக்கும்போதே 2 ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸை கம்ப்ளீட் பண்ணணும். இன்டர்மீடியேட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 3 years ஒரு ஆடிட்டர் கிட்ட வேலை பார்க்கணும். இதை ஆர்டிகல்ஷிப்னு சொல்லுவாங்க. இந்த 3 வருஷமும் ஒரு ஆடிட்டர் கீழே தான் வேலை பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஆத்தரைஸ்ட் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் 3 years ஒர்க் பண்ணி அதை நீங்கள் ஆர்டிகல்ஷிப்க்கு நிகராக கிளைம் பண்ணிக்கலாம். அதை இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனல் படிச்சுட்டு இருக்கும்போதே 2 ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸை கம்ப்ளீட் பண்ணணும். டைரக்ட் என்ட்ரி. டைரக்ட் என்ட்ரியில் நீங்கள் அண்டர் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக சிஏ இன்டரில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். பட் அதுக்கு காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் மினிமம் 55% ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அண்ட் நான் காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் மினிமம் 60% ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதை தவிர மற்ற எல்லாமே ஃபவுண்டேஷன் ரூட்டில் அப்ளிகபிள் ஆகிற அதே ரூல்ஸ் தான். லைக் இன்டர்மீடியேட், ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ், ஆர்டிகல்ஷிப், ஃபைனல் அண்ட் ரிலேட்டட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு சிஏ. சிஏ ஃபவுண்டேஷன். சிஏ ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர்ஸ் இருக்குது. அதில் 2 டிஸ்கிரிப்டிவ், 2 அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்னா MCQ டைப். இதில் அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர்ஸில் 0.25 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. சிஏ இன்டர்மீடியேட். சிஏ இன்டர்மீடியேட்டில் 8 பேப்பர்ஸ் இருக்குது. அதில் 4 பேப்பர்ஸ் பார்ட் MCQ அண்ட் பார்ட் டிஸ்கிரிப்டிவ். இதில் நல்ல விஷயம் என்னன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை. சிஏ ஃபைனல். சிஏ ஃபைனல்லையும் 8 பேப்பர்ஸ் இருக்கு. இதுலேயும் 4 பேப்பர்ஸ் பார்ட் MCQ அண்ட் பார்ட் டிஸ்கிரிப்டிவ் வித்தவுட் நெகட்டிவ் மார்க்ஸ். சிஏ ஃபைனலில் 6th பேப்பர் ஒரு ஓப்பன் புக் எக்ஸாம். அப்படின்னா நீங்கள் புக்கை பார்த்தே எழுதலாம். பேப்பர் 6 பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பேப்பர் 6ல் எழுதக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இதுதான். இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் இந்த சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணணுன்னா பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. பாசிங் க்ரைட்டீரியா. மினிமம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 40% ஸ்கோர் பண்ணணும் அண்ட் அக்ரிகேட்டாக 50% ஸ்கோர் பண்ணணும். இந்த எக்ஸாம்ஸ் ட்வைஸ் அ இயர், ஒரு வருஷத்தில் 2 வாட்டி நடக்கும், மேலையும் நவம்பர்லையும். இப்போ உங்களுக்கு அந்த ஸ்கோர் பற்றின சில டவுட்ஸ் இருக்கும். அதை ஒரு எக்ஸாம்பிள் வழியாக நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் பார்த்தீங்கன்னா 4 பேப்பர்ஸ் இருக்குது. 4 பேப்பர்ஸோட டோட்டல் ஸ்கோர் 400. அதில் மினிமம் நம்ம 200 எடுத்தோம்னா நம்ம பாஸ் ஆயிடலாம். 200 or 200 above is expected. ஃபர்ஸ்ட் பேப்பர் 1ல் 40, பேப்பர் 2ல் 50, பேப்பர் 3ல் 51, பேப்பர் 4ல் 59. இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல் 40 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஹி இஸ் ஜஸ்ட் இன் தி பார்டர் பாஸ். 40 மார்க்ஸ் நீங்கள் அந்த சப்ஜெக்டில் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம்.
இதுல வந்து டோட்டல் 200 மார்க்ஸ் வந்துருச்சு. ஸோ மினிமம் நம்ம 40% இன் ஈச் பேப்பர் ஸ்கோர் பண்ணணும். ஸோ 40, 50, 51, 59. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. செகண்ட் கிரைட்டீரியாவா இந்த 4 பேப்பரையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 200 மினிமம் வரணும். கரெக்டா 200 வந்திருக்கு. ரிசல்ட் கூட பாத்தீங்கன்னா பாஸ். இன்டர் அண்ட் ஃபைனல் லெவல்ல எக்ஸம்ஷன் ஒரு ஸ்கீம் இருக்கு. அதாவது ஏதாச்சும் ஒரு பேப்பர்ல 60 ஆர் 60+ மார்க்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த பேப்பரை அடுத்த 3 அட்டெம்ப்டுக்கு நீங்க எழுத வேண்டாம். ஐ ரிப்பீட், 3 அட்டெம்ப்டுக்கு. லெட்ஸ் சே நீங்க வந்து மேல வந்து பேப்பர் கொடுக்குறீங்க. ஸோ நவம்பர், மே அண்ட் திருப்ப நவம்பர், இந்த 3 அட்டெம்ப்ட்ஸ்லயும் நீங்க அந்த பர்டிகுலர் பேப்பரை எழுத வேண்டாம். விச் இஸ் இன்கேஸ் யூ ஃபெயில், நீங்க அந்த 2 கிரைட்டீரியாவும் சாட்டிஸ்ஃபை பண்ணாம ஃபெயில் ஆகி ஏதாவது ஒரு பேப்பர்ல நீங்க எக்ஸம்ஷன் வச்சிருந்தீங்கன்னா நீங்க எந்த பேப்பர்ல 60 ஆர் 60+ எடுத்திருக்கீங்களோ அந்த பேப்பரை திருப்பி எழுத வேண்டாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பேப்பர் 1 39 மார்க்ஸ், பேப்பர் 2 50, பேப்பர் 3 60, பேப்பர் 4 59. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா அக்ரிகேட் 200 and 200 above அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பட் இண்டிவிஜுவலி பெர் பேப்பர் நம்ம 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் மினிமம். அது பேப்பர் 1ல லேக் ஆயிடுச்சு. அதனால ஈவன் தோ his score is 208, he still failed. பட் பேப்பர் 3ல அவங்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரியே அவங்க அடுத்த 3 அட்டெம்ப்ட்ஸுக்கு இந்த பேப்பரை அட்டென்ட் பண்ண வேண்டாம். இதை தவிர மீதி 3 பேப்பரையும் எழுதி கிளியர் பண்ணா போதும். இப்போ இதுல பெனிஃபிட் என்ன இருக்குன்னா இவங்க அந்த 3 அட்டெம்ப்ட்ஸ்ல இந்த பேப்பரை எப்படியும் கொடுக்க போறது இல்லை. பட் பேப்பர் 1, 2 and 4 இது மூணுத்துலயும் மினிமம் 140 மார்க்ஸ், அதாவது 200 நம்மளுக்கு மினிமம் தேவைப்படுற ஸ்கோர். அதுல 60 மார்க்ஸ் இவங்க பேப்பர் 3ல ஏற்கனவே ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸோ 200 ரீச் பண்றதுக்கு மினிமம் 140 மார்க்ஸ் நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த பாக்கி 3 பேப்பர்ஸ்ல நீங்க 140 ஸ்கோர் பண்ணாலே போதும், அக்ரிகேட் ரீச் ஆயிரும். அண்ட் ப்ரொவைடட் தட் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் மினிமம் 40 மார்க்ஸ் வச்சிருக்கீங்கன்றதுனால ரிசல்ட்டும் சேஞ்ச் ஆயிரும் அண்ட் யூ வில் பாஸ். சிஏ இன்டர் அண்ட் ஃபைனல்ல 8 பேப்பர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ டோட்டலா 800 மார்க்ஸ்ல 400 மார்க்ஸ் மினிமம் ஸ்கோர் பண்ணும் ஃபார் அக்ரிகேட் பர்பஸ் அண்ட் 40% இன் ஈச் பேப்பர் as மினிமம். சிஏ இன்டர் அண்ட் சிஏ ஃபைனல்ல 2 குரூப்ஸ் ஈச் இருக்கு. அதாவது ஒரு குரூப்ல 4 பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ அந்த குரூப்ஸை தனியாகவும் எழுதலாம் இல்ல சேர்ந்தும் எழுதலாம். எப்படி ஸ்கூல்ல ரேங்க் கொடுப்பாங்களோ அதே மாதிரி சிஏலையும் ரேங்க்ஸ் இருக்கு. பட் அதுக்கு 2 குரூப்பும் சேர்ந்து எழுதணும் அண்ட் அந்த 2 பாசிங் கிரைட்டீரியாவையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். 2 குரூப்ஸையும் சேர்ந்து எழுதுனா ஒரு பெனிஃபிட் இருக்கு. சப்போஸ் நீங்க ஒரு குரூப்ல 199 எடுத்திருக்கீங்க, அதாவது 200 விட ஒரு மார்க் கம்மி, அண்ட் இன்னொரு குரூப்ல 201 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பாசிங் கிரைட்டீரியால 200 விட ஒரு மார்க் ஜாஸ்தி. இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட் 400 வருது. சோ நீங்க பாஸ். இது இந்த பெனிஃபிட் நீங்க 2 குரூப் சேர்த்து எழுதினா மட்டுமே கிடைக்கும். பிளஸ் இந்த 400 மட்டும் இல்லாம இண்டிவிஜுவலா மினிமம் எல்லா பேப்பர்லயும் நீங்க 40% எடுத்துக்கணும். உங்கள சில பேருக்கு சிஏ இன்டர் அண்ட் சிஏ ஃபைனலோட மார்க் ஷீட் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு ஆசையா இருக்கும். இது வந்து சிஏ ஃபைனலோட ரெப்ளிகா. அந்த 8 சப்ஜெக்ட்ஸ் இதுதான். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் எப்படி ஒவ்வொரு காலேஜ்லயும் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வைக்கிறாங்களோ அதே மாதிரி ஐசிஏயும் ஒவ்வொரு வருஷமும் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணும். அதுல சிஏ ஃபைனல் கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்குவாங்க. அதோட டீடைல்ஸ் பார்க்கலாமா? இப்போ ரீசெண்டா 2020ல ஒரு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அதோட டீடைல்ஸ் தான் இது. மொத்தம் 9272 கேண்டிடேட்ஸ் கலந்துருக்காங்க அண்ட் மொத்தம் 133 கம்பெனிஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா இந்த பிளேஸ்மெண்ட் டிரைவ்ல வந்திருக்கு. ஜாப்ஸ் ஆஃபர்ட் பாத்தீங்கன்னா 2923. மேக்ஸிமம் சேலரி 2020ல, அதுவும் இந்த கோவிட் டைம்லயே 23.28 lakhs per annum ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஆவரேஜா 8.91 lakhs per annum கிடைச்சிருக்கு. அடுத்து பிளேஸ்மெண்ட் டிரைவ்ல வந்த சில கம்பெனிஸ் பத்தி பார்க்கலாம்.
PricewaterhouseCoopers, ICICI Bank, Axis Bank, Infosys, TCS, Genpact. அது மட்டும் இல்லாம போன வருஷத்தை விட இந்த வருஷம் புதுசா 18 கம்பெனிஸ் வந்திருக்கு. PricewaterhouseCoopers அதாவது PwC இத பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பிக் 4ன்னு அழைக்கப்படுற டாப் ஆடிட் ஃபர்ம்ஸ்ல ஒன்னு. அந்த டாப் ஆடிட் ஃபர்ம்ஸ் என்னன்னா PwC, KPMG, Deloitte and Ernst & Young. இந்த 4 ஃபர்ம்ல எந்த ஃபர்ம்ல நீங்க வேலை பார்த்தாலும் அது உங்களுக்கு ரொம்பவே பெருமையான விஷயம். அடுத்ததா நம்ம highly paid chartered accountants in India பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல CA சஞ்சீவ் மேத்தா HUL ல வேலை பார்க்கறாங்க and அவங்களோட இயர்லி salary வந்து பாத்தீங்கன்னா 18.4 crores. செகண்ட் பிளேஸ்ல CA அதித்யா புரி HDFC ல இருக்காங்க and அவங்களோட annual package 10 crores. தேர்ட் பிளேஸ்ல CA அமித் தேசாய் அதானி குரூப்ல இருக்காங்க and அவங்களோட பேக்கேஜ் 8.4 crores per annum. So friends, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்காக ஏக மினிட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.